ப்ரோ சொந்தக்காரங்களை வச்சு ஒரு கான்செப்ட் எடுங்க ப்ரோ, ஒரு கண்டென்ட். அட இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் ஆகும். நீங்களும் ரொம்ப நாள் கேட்டிருக்கீங்க. இப்போ கிரிட்டுக்குன்னு முடிக்கிறேன்ப்பா. ஏக்கா அவளை பாத்தியா? அவனை பாத்தியா? அவளை பாத்தி அவன் அப்படிதான், அவ திறந்தவே மாட்டாக்கா. அப்படிதான் நைச்சா இங்க வந்துட்டு ஏக்கா அவன் உன் பையனை பத்தி அப்படி பேசுறா, பிள்ளைய பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2. ஏக்கா அவன் வீட்டுக்கு நீ போனியா? ஆமாப்ல போனேன். ஏன் கறி கெஞ்சிலாம் எடுத்து வச்சிருக்கா, நம்மளுக்கு ஒரு வாய் சோறு சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்க பாரு. ஆனா உடனே உன் பிள்ளைய பத்தி எப்படி பேசதான் தெரியுமா? பேசணும்னா நிறைய கான்செப்ட் பேசலாம். மொத்தத்தில் என்னென்னா சீரழிஞ்சி நாசமாக போய் நத்தப்பலாக போனாதான் அவங்களுக்கு இருக்கும், எல்லாம் கிடைக்கும். நம்ம உச்சத்தில் ஏறி இப்படி டவரில் ஏறி நின்னுன்னு பார்த்துக்கங்களேன், அவங்களுக்கு குழுன்னு இருக்கும், குழுன்னு இதுன்றோம். நம்ம இப்போ கீழே இறங்கி ஏதாட்டும் ஒரு சாப்பாடுக்கு ஒரு கஞ்சி கிஞ்சிக்கு ஏதாட்டும் ஏற்பாடு பண்ணி அப்படி நத்தப்பலாக போனோன்னா கிளுன்னு இருக்கும். டவரில் ஏறி உச்சியில் நின்னுன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சுன்னு அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஏன்னா உங்களுக்கே புரியும், அதனால தான் நீங்களே கமெண்டில் கேட்டீங்க. யாரையும் பற்றி நான் பேசலப்பா, மொத்தத்தில் இருக்கிற உலகத்தில் நான் சொன்னேன். ஏன்னா நான் நிறைய இதில்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கேட்டேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், அனுபவத்தால் சொல்கிறேன். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாதா என்ன? வேறு யாரும் என் மேலே கோபப்படாதீங்க. ராஜ் ஃபேமிலிஸே லவ் யூ so much.